என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதம் எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போடுறதுக்கு. வீடியோ எடிட்லாம் பண்ணிட்டேன். ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால என்னால் அப்லோட் பண்ணவே முடியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ புதுசாக பார்க்குறவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா மார்னிங் 4 மணிக்கே பூஜை பண்ணுறதுக்கு எழுந்தாச்சு. இந்த பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ணுவேனா மாட்டேனா அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலை தான் இருந்தேன். ஏன்னா தேர்ஸ்டே வெனஸ்டே ஊருக்கு போகிற பிளான் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரைடே தான் வரலட்சுமி விரதம். சரி நம்ம ஊருக்கு போயிட்டு அன்றைக்குள்ளே எப்படி எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறனால சிம்பிளாக வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுங்களாங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு மினிட்டில் ஊருக்கு போகிறது கேன்சல் ஆச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எல்லாருமே பூஜை பண்ணுறதுக்கு 1 வாரம் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் ரிட்டன் கிஃப்ட்லாம் ஆர்டர் போட்டு பூஜைக்கு வேண்டிய பொருள்லாம் எல்லாமே வாங்கி வச்சு எல்லாமே ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் மினிட்டில் ஒரு பிளானை போட்டு நாள் தான் ஷாப்பிங்கே போயிருந்தேன். அது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷாப்பிங் போயிட்டு அங்கே என்ன வாங்கணும் ஏது வாங்கணுங்கிற ஒரு பிளானே இல்லாமல் போயிட்டு ஒரு பிளானோட இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் இந்த வீட்டில் புது வீட்டில் எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாமே நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டு எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனாலேயே ஒரு வருஷம் நம்ம விட்டுட்டோம்னா தொடர்ந்து 3 வருஷம் தடுத்து போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் எந்த ஒரு இது வந்தாலும் பூஜையை பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, புது வீட்டில் எல்லாமே நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட எனக்குன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல, நம்ம வீடுன்னு ஒன்று வாங்கினா இந்த விஷயம்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த பூஜையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம வீடு வாங்கிட்டோம்னா கண்டினியூஸாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை இந்த வீக்கு நான் எனக்கு இந்த வருஷம் செய்யணுங்கிற மாதிரி எனக்கு கடவுள் கொண்டு வந்துட்டாங்க. நாள் தேர்ஸ்டே ஈவினிங் தான் பாப்பாவை டான்ஸ் கிளாஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் சரவணா ஸ்டோரில் என்ன வாங்கணுமோ ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் மார்னிங் நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. நைட்டு நான் தூங்குனதே 1:30-2 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. திரும்ப 4 o'clockலாம் ஏஞ்சிட்டேன். எனக்கு 2 hours தான் நான் மேக்ஸிமம் தூங்கியிருப்பேன். எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாசல்லாம் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, ஏன்னா மகாலட்சுமி பூஜை. ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கும் போது நான் நார்மலாக நிலவாசலில் பூஜை பண்ணுறது. ஸோ நம்ம எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடித்து வச்சிட்ட பிறகு பாப்பாவையும் ஹஸ்பண்டையும் எழுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானில் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எழுப்பி விட்டுட்டா அவங்களுக்கும் இதாக இருக்கும், எனக்கும் வேலை புரியாது. ஸோ நம்ம எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு அவங்கள ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம எழுப்புறோம் அப்படின்னா நம்ம அவங்கள பூஜைக்கு ரெடியாக பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானாக இருந்துச்சு. ஸோ நான் 6 மணிக்கெலாம் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலெல்லாம் போட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக நான் இதை செஞ்சேன். எனக்கு தூங்கலைங்கிற ஒரு வருத்தமே எனக்கு இல்லை. எப்படியாவது இந்த பூஜையை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எனக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கேற்ற போல் பூஜையும் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட் மினிட்ல சாரீ என்ன கட்டுறதுங்கிறது இல்லாமல் சடனாக ஒரு சாரியை எடுத்து கட்டிட்டு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே நைட்டு தான் முடித்து எல்லாமே எடுத்து வச்சேன். என் பொண்ணு கொஞ்சம் நிறையாவே ஹெல்ப் பண்ணால் பூஜை ரூமெல்லாம் அவள் தான் ஆர்கனைஸ் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் தொடச்சி வச்சுட்டு நான் விளக்கெல்லாம் விளக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சேன். பாப்பா பூஜை ரூமை நான் அரேஞ்ச் பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவையும் தொடச்சி அந்த ஃபோட்டோவெல்லாம் அவளுக்கு எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு ஆசையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவள் ஆர்கனைஸ் பண்ணிட்டா. சிலது மட்டும் என்கிட்ட கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி நானும் சொன்னேன், அவளும் செஞ்சிட்டான். அதே மாதிரி பிரசாதமாக என்ன செய்யுதுங்கிறதும் எனக்குள்ளே ஒரே டவுட்டாக இருந்தது. ஏன்னா விடிய காலையில் பண்ணும் போது செய்ய முடியாதுங்கிறனால மார்னிங் அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரசாதம் செஞ்சு நம்ம அந்த டைமுக்குள்ளே சாமி கும்பிட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் சாமியை ஆரத்தி எடுத்து வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம்லாம் செஞ்சு வச்சிட்ட பிறகு நம்ம திரும்ப ஒரு பூஜை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளானோட நான் செஞ்சேன். ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, நான் டைம் பத்தாதனால என்ன செய்யணும் எது செய்யணுங்கிறது ஐடியாவும் இல்லாமல் ஒரு இதோடையே நான் செஞ்சேன். சரி ஃபர்ஸ்ட் வருஷம் ஏதாவது ஒரு குறையாக இருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு எனக்கு எல்லாமே நல்லது பண்ணுமா அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வருஷம் செஞ்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கும் போது நமக்கு நிறையா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன். இந்த அம்மன் தான் நான் நேற்று சாமி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு அந்த அம்மன் பிடிச்சிருந்தது. ஆனால் நம்ம பூஜை ரூம் ரொம்ப சின்னதாச்சே,
அந்த பூஜை ரூமில் அந்த ஸ்லாப்பில் வந்து ஷெல்ஃபில் வைக்க முடியுமா அப்படிங்கிறதா எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பிடிச்சது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி பூஜை ரூமை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. என் பொண்ணையும் கேட்டப்போ அங்கே இருக்கிற எல்லா அம்மனையும் இதுதாம்மா சூப்பராக இருக்குது, இந்த அம்மனை வாங்குமா அவளும் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு இந்த அம்மன் தான் வருவாங்க அப்படிங்க இருந்துச்சுன்னா அதை மாற்ற முடியாதுல்ல. ஒரு வழியாக எல்லாத்தையும் வாங்கிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பாப்பாவும் குளிச்சு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு காலையிலே எழுந்திரிச்சு அவள் ரெடி ஆகிட்டான்னா அன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஸோ சீக்கிரமாகவே நைட்டும் அவள் தூங்கினதும் லேட்டு தான், ஆனால் மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாசலில் வந்து எப்போவுமே அம்மனை வைக்கும் போது வாழை இலையில் வந்து பச்சரிசி வச்சு காசு அதில் என்னென்ன சாமி வேண்டிய பொருள்லாம் வைக்கணுமோ அதை எல்லாமே வச்சு அம்மனை வச்சு அதுக்கப்புறம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி ஆரத்தி காட்டி தீபாரணை காட்டிட்டு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சேன். ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த வருஷம் இதை வந்து நம்ம செய்யணுங்கிற ஒரு ஆசையோடு நம்ம இருந்தோம், அதை செஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் எனக்குள்ளே இருந்துச்சு. பிரசாதமாக வந்து நான் வந்து கொண்டக்கல்லையும் சக்கரை பொங்கலும் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம், அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு நம்ம இந்த தடவை வந்து சாமி கும்பிட்டுக்கலாங்கிற மாதிரி தான் நான் பிளானில் செஞ்சேன். நிறைய செய்யணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை இருக்குது தான், பட் நம்ம ஃபர்ஸ்ட் இயருங்கிறனால நம்மளால் முடிஞ்சது, அதுவும் லாஸ்ட் மினிட் பிளானுங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாமி கும்பிட்டுக்கலாங்கிறது தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய ஆரம்பித்தது. புது வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து செய்யணுங்கிறதுக்காகவே வந்து இந்த விஷயத்தை நான் வந்து ஆசையாக மனசில் ரொம்பவே ஹாப்பியாக நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வாசலில் குத்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு காமாட்சி விளக்கையும் ஏற்றிட்டு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டேன். ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணி முடித்த பிறகு அவர் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே பிரசாதம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. பாப்பா செம்ம டயர்டில் இருந்தால், அதனால் பூஜையெல்லாம் முடித்த பிறகு அவள் போய் தூங்க போயிட்டா. ஏன்னா சீக்கிரமாகவே நைட்டும் லேட்டு தான் தூங்கினா, அப்புறம் மார்னிங்கும் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா அப்படிங்கிறனால அவள் வந்து மார்னிங் வந்து சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவள் போய் தூங்க போயிட்டான். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து சாம்பிராணிலாம் காட்டி வத்தி விளக்கு எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு சாமிக்கு வந்து மாங்கல்யம் கட்டி விட்ட பிறகு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து ஒரு பிளானோட இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நம்ம இதை தடங்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக செய்ய ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் இயர் என்னென்னலாம் நான் வந்து குறையா இருக்கோ எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டு எந்த ஒரு விஷயமும் குறை இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் பாப்பா தான் தூக்கலான்னு நினச்சேன், ஆனால் அவளால் வெயிட்டு தூக்க முடியாதுங்கிறனால விளக்கை வந்து பாப்பா கையில் கொடுத்துட்டு அம்மனை வந்து நான் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சேன். ஏன்னா அவளுக்கு ரொம்ப ஆசை, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவான். சாமி விஷயமே வந்து நல்லாவே பண்ணுவாள். சாமியெல்லாம் கும்பிடு அப்படின்னா அவளே வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையெல்லாம் சாம்பிராணிலாம் காட்டி விளக்கெல்லாம் ஏற்றி நல்லாவே சாமி கும்பிடுவான். பட் அவளால் தூக்க முடியாது அப்படிங்கிறனால அம்மனை நான் வந்து வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு பாப்பா கிட்டே விளக்கு வச்சு கையில் தூக்கிட்டு வா பாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அம்மனை அழைச்சோம். வரலட்சுமி விரதம் வந்து கலசம் வச்சியும் சாமி கும்பிடுவாங்க. நான் வந்து இத்தனை வருஷமாக எப்படின்னா மேரேஜ் ஆன பிறகு வந்து ஃபோட்டோ வச்சு தான் வந்து நான் சாமி கும்பிட்ருக்கேன். நான் இந்த தடவை சரி சாமியோட சிலை வாங்கி சாமி கும்பிடுக்கலாங்கிற மாதிரி தான் நான் பண்ணது. சில பேர் நோன்பு கயிறுலாம் கட்டி விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே செய்யலை. ஏன்னா நான் எதுவுமே பிளானோட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலை அப்படிங்கிறனால நான் சிம்பிளாக வந்து சாமி அம்மனை அழைச்சிட்டு சாமி வந்து கும்பிட்டேன். இது வந்து தாம்பளத்தட்டி என்னென்ன வாங்கினேன் அப்படின்னா பிளேட் வந்து எல்லாமே நான் சரணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு பூவு வாழைப்பழம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வளையல் எல்லாருக்கும் வளையல் அந்த செட்டாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் சீப்பு கண்ணாடி அதுக்கப்புறம் நெய் பாலிஷ் ஜாக்கெட் ப்ளவுஸ் பிட்டு இது எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தேன். எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் தான். ஒவ்வொருத்தவங்களும் சாமி கும்பிடும் போது நிறைய விஷயங்கள் நானும் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிருந்தேன், எவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு. நம்மளால் என்ன முடியுதோ இந்த டைமில் நம்ம செய்வோம். நம்ம நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது அதுக்கேற்ற சூழ்நிலை நம்ம இருக்கும் போது இன்னும் நம்ம நல்லா செய்யலாம், பிளானோட பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்குள்ளே இருந்துச்சு. நல்லபடியாக வந்து அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சி சாமியெல்லாம் கும்பிட்டு பாப்பாக்கிட்ட வந்து ஸ்லோகன்லாம் சொல்லி நீ வந்து சாமிக்கு வந்து பூ போடு பாப்பா அப்படின்னு சொல்லி அவகிட்டையும் சொன்னேன். அவளும் வந்து பூவெல்லாம் போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டா. நான் அந்த போற்றி புக்கெல்லாம் வந்து 108 போற்றி அது மாதிரி அம்மன் போற்றி புக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் படிக்க பாப்பா வந்து சாமிக்கு வந்து பூ போட்டால் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரிலாம் செய்யும் போது அவளும் ரொம்ப ஆசையோடு எல்லாமே பண்ணால். அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் செஞ்ச பிறகு அந்த டைமுக்குள்ளே வந்து விளக்கெல்லாம் ஏற்றி திரும்பவும் பிரசாதம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு
கும்பிட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அம்மா வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு பாட்டெல்லாம் பாடி ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு வந்து அம்மா வந்து எனக்கு வந்து கூட இருந்து பாட்டெல்லாம் பாடினது. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு நிறைவா வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க பூஜைக்காக. போன வருஷமும் போயிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வருஷமும் அதே மாதிரி பூஜைக்கு போயிருந்தேன். எந்த ஒரு விஷயமும் தடங்கல் இல்லாமல் வீட்லேயும் நம்ம சாமி கும்பிட்டு அதே சமயத்தில் ஃப்ரெண்டு வீட்லேயும் போய் அங்கேயும் வந்து பூஜையெல்லாம் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அங்கேயும் வந்து நல்லா பெருசாக பண்ணியிருந்தாங்க. பூஜை வந்து பாட்டெல்லாம் பாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே பூஜை பண்ணுறதும். ஒவ்வொரு வருஷமும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சி செஞ்சது. கலசம் வைக்கிற முறையும் வந்து சில வீட்டில் வந்து நம்ம வந்து செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு பழக்கம்லாம் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சாமி கும்பிட்டேன். இன்கேஸ் ஃப்யூச்சரில் எனக்கு அந்த மாதிரி ஏதாவது கும்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பார்ப்போம் அம்மன் எனக்கு அந்த மாதிரியான வழியை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம மனசார ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கடவுள் வந்து அதை நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது அதை நிறைவேற்றுற மாதிரி நமக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அது பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு நிறையாவே நடக்கும். ஏன்னாமே நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக செஞ்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், அது வந்து நமக்கு பாசிட்டிவாகவே நடக்கும். அது போலவே இந்த வருஷம் நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டேன். ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. இது வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் நான் போய் சாமி கும்பிட்டது. அங்கே சூப்பராக எல்லாமே சாமி அம்மன் அலங்காரம் அழகாக கலசம்லாம் வச்சு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. பாட்டெல்லாம் சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் சாமிலாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு போகும்போது இந்த சாரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன். ரொம்ப இதை முன்னாடியே அயன் பண்ணிலாம் வச்சுருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. வீடு கிரக பிரவேசத்துக்கு அதை அன்றைக்கி தான் வந்து கட்டியிருந்தேன். பூஜையெல்லாம் வந்துட்டு அன்றைக்கே நான் வந்து புன பூஜை பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து விரதம்லாம் இருந்து எதுவுமே நான் செய்யலை. அந்த நோன்பு கயிறுலாம் கட்டி பூஜை பண்ணலை. நெக்ஸ்ட் இயர் அதை பிளானோட வந்து பிஃபோராகவே எல்லாமே செஞ்சு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு சாமிக்கு வந்து புனர்பூஜை பண்ணி நம்ம சாமி சிலையை லைட்டாக அப்படி தள்ளி வச்சாலே போதும். சாமி வந்து நம்ம இது பண்ண மாதிரி தான் அர்த்தம், புனர்பூஜை பண்ண மாதிரி தான் அர்த்தம். நல்லபடியாக அன்றைக்கி வீட்டுக்கும் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ஆரத்தியெல்லாம் காட்டி பூஜை முடிச்சிட்டேன்.